Good evening, children. 8th standard science-ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். இந்த லெசன் லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹெட்டிங் என்னன்னு கேட்டா ராக்கெட். ராக்கெட் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ராக்கெட் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பேசிக்கா ராக்கெட் பத்தின எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் அப்படின்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், இந்த சயின்ஸ் எக்ஸ்போல எல்லாம் பண்ணிருப்போம் இல்லையா? ராக்கெட்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் என்னன்னு. ஸோ இந்த லெசன்ல நம்ம இப்ப இந்த ஹெட்டிங்ல தெரிஞ்சுக்க போறது ராக்கெட் அப்படிங்கிறது என்னது. நம்ம ரோட்ல போறது பஸ், காரு, டூ வீலர் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அது போல ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பேஸுக்கு போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இப்போ ட்ரெயின்ல போறோம் அப்படின்னு சொன்னா அது ட்ராக்ல போறது ரயில்வே அப்படின்னு சொல்லலாம். ஏரோப்ளேன் அப்படின்னு சொன்னா ஏர்வேஸ் நம்ம சொல்றோம். ஷிப்ல போறது எல்லாமே என்னது, வாட்டர்ல. ஸோ அந்த மாதிரி வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பிடிக்கிற மாதிரி ஸ்பேஸ்ல போகக்கூடிய இந்த ஒரு வெஹிக்கிள் ராக்கெட் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்பேஸ் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கு எப்படி இருக்கும், நமக்கு இன்ஜின் அப்படின்னு சொன்னா டிஃப்ரெண்டா பர்டிகுலரா ப்ராப்பரா டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம டூ வீலர் அப்படின்னு சொன்னா சாதாரண டூ வீலர்லயே பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு எக்ஸல் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறமா அடுத்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிற டிஃப்ரெண்டா நிறைய வெஹிக்கிள்ஸ் இப்போ வந்துட்டு டூ வீலர்லயே இருக்கு இல்லைங்களா? அப்போ அது அதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அதனுடைய இன்ஜின் இருக்கும். கார்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் யூஸ் பண்றோம், ஜீப் யூஸ் பண்றோம், ட்ரக்ல யூஸ் பண்றோம், இப்ப பஸ்ல, லாரியில, ஒவ்வொரு வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்லயும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நமக்கு இன்ஜின்ஸ் இருக்கும். அப்ப ராக்கெட் அப்படிங்கிறது எங்க போகக்கூடியது, ஸ்பேஸ்ல. அப்ப ஸ்பேஸ்ல போறதுக்கு தகுந்த மாதிரி அதுல வந்துட்டு என்ன ஆயிருக்கும், அதனுடைய என்ஜின் ஆகப்பட்டது அமைப்பு இருக்கணும் இல்லையா? சோ என்ஜினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், நல்லா ப்ராப்பரா டிசைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா? சோ இப்ப அதுல இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் 4 சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஒன்னு ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஸோ ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் தென் பேலோட் சிஸ்டம் அப்படிங்கிறது செகண்டா இருக்கிறது. அண்ட் தென் கைடன்ஸ் சிஸ்டம். Third one is guidance system and then propulsion. வண்டினா ஃப்ரண்ட்னு சொல்லுவோம், சென்டர் பார்ட் சொல்லுவோம், பேக் பார்ட். எந்த ஒரு இடத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய பார்ட்ஸ் நம்ம வந்து இப்ப பிளான்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், பூமிக்கு மேல இருக்கக்கூடியதை நம்ம ஷூட்டும்போம், அடியில இருக்கிறத ரூட்டும்போம். நம்முடைய பாடியில மேல இருக்கிறது ஹெட் பார்ட்னு சொல்லுவோம், செஸ்ட்ன்னு சொல்லுவோம், கீழே இருக்கக்கூடியது. அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு செக்மெண்டா தனித்தனியா நம்ம அதுக்கு ஒரு பேர் கொடுத்திருப்போம் இல்லையா? அது போல இப்ப ராக்கெட்ல இந்த 4 வகையான ஒரு சிஸ்டம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகே, சோ இந்த 4 பார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு சொல்றது கட்டமைப்பு, அதனுடைய அமைப்பு சரிங்களா? இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துட்டா என்ன சொல்றோம், தனித்தனி ரூம்ஸ் இருக்கு. வீடு அப்படின்னு சொன்னா டோட்டலா ஒரு வீட்டை என்ன பண்ணுவோம், ஈடும்போம். மெயின் ஹால் சொல்லுவோம், கிச்சன் சொல்லுவோம், பெட்ரூம் சொல்லுவோம், டிராயிங் ஹால் சொல்லுவோம், கெஸ்ட் ரூம் சொல்லுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளேசஸ் எங்க எதுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேர் கொடுத்துப்போம். சாப்பிடுற இடம், தூங்குற இடம், படிக்கிற இடம், அதே போல நம்ம டிவி பாக்குற இடம், கெஸ்ட் வந்தா நமக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு ரூம். இப்படி தனித்தனியா அது என்ன பண்றோம், ஒரு வீட்டையே நம்ம தனித்தனியா அந்த அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கிறோம். அது போல இந்த ராக்கெட்லயும் அதனுடைய அமைப்பு டோட்டலா இருக்கக்கூடிய அமைப்பை என்ன சொல்லியிருக்கோம், கட்டமைப்புன்னு சொல்றோம். பேலோட் அப்படின்னு சொல்லக்கூடியது பணிச்சுமை. இந்த ஒவ்வொரு சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இடத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் அந்த இடத்துல கரெக்டா கொடுத்திருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கைடன்ஸ். கைட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், ஒரு டூரிசம் பிளேஸுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப தெரியாத ஒரு இடம், மொழி தெரியாத இடம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம், நம்ம அவங்க வந்து கைடு மூலமா நம்ம போய் கேட்டோம்னா மகாபலிபுரம் போறோம் அப்படின்னாங்க, நிறைய கைடு இருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் அதனுடைய சிறப்புகள் பத்தி நம்மளே பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். ஆர் அதர்வைஸ் அவங்க வந்து நமக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி
அப்படின்னா we will get more ideas about that places. அது மாதிரிதான் கைடன்ஸ், நம்ம சரியான வழிகாட்டுதல் இருந்தாதான் ராக்கெட்டே போகும், இல்லைன்னா அது வழி தவறி போயிடும். இங்க என்ன மேன், இப்போ மேன் அன்மேன் ரெண்டும் போகும், மனிதர்களோட சேர்ந்தும் போகும், மனிதர்கள் இல்லாமையும் போகும். அப்ப சரியானபடி வழி நடத்துதல் இல்லாட்டி அது சேர வேண்டிய இடத்த சேராது. அப்ப அந்த கைடன்ஸ் சிஸ்டம்ங்கிற பார்ட் கரெக்டா அந்த ராக்கெட்டை வழி நடத்தி செல்லக்கூடியது. இப்போ எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தங்க கரெக்டா புது ஊரு இடம் மாதிரி போயிடாதீங்க, இவங்களுடைய நம்ம போகணும், பேரண்ட்ஸோட கரெக்டா வாங்க, தனியா டீவியேட் ஆகாதீங்க. இப்ப டீச்சரோட டூர் போறோம்னு சொன்னா டீச்சரோடயே நம்ம போகணும், தனியா போனா நமக்கு அந்த பிளேஸ் தெரியாது இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த 4 பிளேசஸ்க்குமே இந்த 4 சிஸ்டமும் அந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல என்னென்ன பார்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அமைப்போ அதுலதான் அதனுடைய நமக்கு வந்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம். சோ இதுதான் ராக்கெட்னுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ இந்த ராக்கெட்ல ஓவரால் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரக்சர் சிஸ்டம். ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது, நமக்கு அதனுடைய கட்டமைப்பு என்பது ராக்கெட்ல இருக்கக்கூடிய ஓவரால் நம்மளுடைய பாடி ஸ்கெலட்டல் சிஸ்டம், மேல இருக்கிறது ஸ்கின் பார்ட், நம்மளுடைய உடலை முழுவதுமாக நம்மள கவர் பண்ணிருக்கிறது என்னது, ஸ்கின்னு சொல்றோம். அது போல இந்த மொத்த உருவத்தையும் சேர்த்துதான் என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி இருக்கணும் இது, ஆக்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ நம்ம எந்த ஒரு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எடுத்தாலும் உள்ள எல்லாம் என்ஜின்ஸ் அப்படியே இருக்கும். நம்ம ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போறோம், ஏதாவது ஒரு ரிப்பேர் சொன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தனித்தனியா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கே அப்பா இவ்வளோ பார்ட்ஸ் இருக்கா இதுல அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மேல கவர் போட்டு இதுதான் நம்ம இன்ஜினுக்கு மேல போட்டிருக்கிற மூடி, சீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய கவர், டயருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மட்கார்டு, அந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொன்றையும், ஒரு சின்ன சைக்கிளா இருந்தாலும் சரி, பெரிய மோட்டார் வண்டியா இருந்தாலுமே அதை மேல கவர் பண்ணி கரெக்டா கொடுத்துட்டா நமக்கு எப்படி இருக்கும், அதனுடைய இது தெரியாது. அது போலதான் இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரக்சரல் ஹெவியா இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய அவுட்டர் கவரிங்கிறது ஸ்ட்ராங்காவும் இருக்கணும், ஆனாலும் அது வெயிட்லெஸ்ஸா இருக்கணும், பிகாஸ் மேல பறந்து போகணும். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு பல 100 கிலோ கொண்ட இரும்பால உருவாக்கி இருந்தாங்கன்னா எழும்பாது, மேல போகவே போகாது. அப்போ என்ன ஆகும், கீழே இருக்கும். அப்ப வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கணும், அதே போல ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த ஒவ்வொரு அமைப்பும் அதுல இருக்கும். எப்படி அதனுடைய எந்த பொருள்களால மெட்டலால தயாரிக்கிறாங்கன்னு சொன்னா அலுமினியம், அடுத்தது இல்லைன்னா டைட்டானியம், இந்த 2 உலோகத்தாலையும் என்ன பண்ணிருப்பாங்க, இதனுடைய அவுட்டர் பார்ட் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். அதே போல கீழே 2 துடுப்பு போன்ற அமைப்பு, எதற்காக, பறவைகளுக்கு மீன்களுக்கெல்லாம் அது அதனுடைய விங்ஸ் இருக்கு, ஃபெதர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி டெய்ல். அப்ப இந்த ஃபின்ங்கிறது ஈஸியாக பறப்பதற்கு தகுந்த போல அமைப்பாக இருப்பதற்காக தான் அதனுடைய பாட்டம் பார்ட்ல ஃபின் இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொன்னா, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ங்கிறது ஓவராலா ஃப்ரேமிங் பார்ட், கவர் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட். ஸ்ட்ராங்கா இருக்கணும், பட் வெயிட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய மெட்டீரியலான அலுமினியம் ஆர் டைட்டானியம், இந்த மெட்டீரியலால இது என்ன பண்ணிருப்பாங்க, மேக் பண்ணிருப்பாங்க. ஸோ பாட்டம் பார்ட்ல நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஃபிளைட் மாதிரி இருக்கிறதுனால கரெக்டா அதுக்கு ஃபின்ஸ் கொடுத்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், அடுத்த வருது நம்ம என்ன பார்த்திருக்கோம், இந்த பேலோட் சிஸ்டம், பணிச்சுமை அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். பணிச்சுமை அப்படின்னா என்னது, எந்த மாதிரியான அமைப்புல போகணும் இது, ஆக்சுவலி ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னா எப்படி, வளைந்து கரெக்டா சுற்றுவட்ட பாதையில அது என்ன பண்ணணும், கரெக்டா அந்த செயற்கைக்கோள் ஆகப்பட்டது ராக்கெட் அப்படிங்கிறது எதற்காக ஹெல்ப் பண்ணுது, செயற்கைக்கோளை செலுத்துவதற்காக நமக்கு பயன்படக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அது எந்த இடத்துல போய் ப்ராப்பரா லேண்ட் ஆகணுமோ அதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் இந்த பேலோட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த டாப் பார்ட். பணிச்சுமை அமைப்புங்கிறது இங்க ஷார்ப்பா இருக்கக்கூடிய அந்த டாப் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேலோட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம்.
இது நம்ம என்னெல்லாம் நமக்கு அதுல ஒர்க்கை வந்து அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அது இந்த இடத்துல இருக்கணும். என்னென்ன வேலைகள் கொடுத்துருக்கோம், என்ன கண்டுபிடிக்கணும், என்ன செய்யணுங்கிறது எல்லாமே கம்ப்யூட்டர் கோட் வேர்ட்ஸால அசைன் பண்ணி அந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். வானிலை ஆய்வு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள், அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள், நீர்ப்பகுதி, நம்மால் வாழ முடியுமா, ஒவ்வொரு செயற்கைக்கோள்களுக்கும் என்ன அதுக்கு உண்டானது, நம்ம எக்ஸாமுக்கு எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்து கேட்கறாங்களோ அது போல இந்த ராக்கெட்டை மேல அனுப்புறது அங்க இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அனுப்புறோமே. அப்ப அந்த உண்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துலதான் என்ன பண்ணியிருப்பாங்க, கரெக்டா நம்ம பிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல அதுக்கு உண்டான மாதிரியான கோட் வேர்ட்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ல அந்த இடத்துல நம்ம பிக்ஸ் பண்ணிருப்போம். சரிங்களா? அப்ப புவியினுடைய சுற்றுவட்ட பாதையில கரெக்டா நமக்கு மனிதர்கள் போகிறதுக்கும் தகுந்த மாதிரி அல்லது மனிதன் இல்லாம போகிறதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு பேலோட் சிஸ்டம்ல. பேலோட் இஸ் த ஆப்ஜெக்ட் that the satellite carrying into the orbit. சேட்டிலைட்ட நமக்கு என்னது கேரி பண்றதுக்காக தான் அந்த மெயினான பேலோட் அப்படிங்கிறது. பேலோட் அப்படின்னு சொல்லக்கூடியது ராக்கெட்ல இருக்கக்கூடிய பேலோட் டிபெண்ட்ஸ் ஆன் த ராக்கெட் மிஷின்ஸ். ராக்கெட்ஸ் எல்லாமே நமக்கு அந்த சேட்டிலைட்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா நம்ம மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. என்ன நமக்கு தேவையோ, அந்த என்னென்ன டீடைல்ஸ் நமக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே அந்த இடத்துல நமக்கு கம்ப்யூட்டர் டேர்ம்ல அதுல பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கைடன்ஸ் சிஸ்டம். திஸ் இஸ் கைடன்ஸ் சிஸ்டம். கைடன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது, கைட்னா யார் சொன்னோம், மனிதர்களை நமக்கு நமக்கு கரெக்டா என்னது எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எப்படி கைடு இருப்பாங்களோ, டூரிசம் பிளேஸ்ல ராக்கெட்டை கைட் பண்ணக்கூடிய பிளேஸ் இந்த கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். கைடன்ஸ் சிஸ்டம் கைட் த ராக்கெட் ரைட் பாத். சரியான வழியில போயிட்டு இருக்கியா, என்ன சரியான வழியில அது போகணும், நடுவுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் கரெக்டா என்ன ஆகணும் அதுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரியான சென்சார் போர்டெல்லாம் அந்த இடத்துல நம்ம பிக்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம இங்க இருந்துதான் எல்லாமே ஆப்ரேட் பண்றோம். கம்யூனிகேஷன் தொடர்பு என்பது நமக்கு இங்க இருந்துதான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வழிகாட்டு அமைப்பு அப்படிங்கிறதே இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ்டா பாக்குறது ப்ரொபல்ஷன். ப்ரொபல்ஷன் அப்படின்னா என்னது, இந்த மெயினான பகுதி தான் நமக்கு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ராக்கெட்ல இருக்கக்கூடியது அந்த வழிகாட்டு அமைப்பை தவிர மேக்சிமமா இருக்கக்கூடிய பார்ட் அப்படின்னு கேட்டா நமக்கு ப்ரொபல்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ ப்ரொபல்ஷன் அப்படின்னா எரிபொருள் அப்படின்னு சொல்லலாம். எரிபொருள்ங்கிறது நமக்கு அது மேல எழும்புவதற்கும் சரி செல்வதற்கும் சரி ஃபியூயல்ங்கிறது முக்கியமானது. சோ இந்த ப்ரொபல்ஷன் பார்ட்ல என்னெல்லாம் இருக்கணும், நமக்கு அந்த எரிபொருளை நமக்கு என்னது எடுத்து செல்வதற்குண்டான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். So it takes up the most of the space in the rocket. மேக்சிமம் பிளேஸை யார் கவர் பண்ணிருப்பாங்க, ப்ரொபல்ஷன் தான். பேலோடும் கைடன்ஸும் சின்ன சின்ன பார்ட்டு தான், கார்னர்ல இருக்கக்கூடியது. மேக்சிமம் பார்ட் இதுல இதுதான் இருக்கும். ஃபியூவல் டேங்க், பம்பு, கம்பஷன் சேம்பர் ஒவ்வொன்றும் பாருங்க. இது ஃபியூயல் இருக்கக்கூடியது, ஃப்ரேம் பகுதி இதுல இருக்கக்கூடியது பம்பு. இப்படி உள்ள இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே எரிபொருள் சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடியது. ரெண்டு மெயின் டைப் ஆஃப் ப்ரொபல்ஷன் இருக்கு. ஒன்னு லிக்விட் ப்ரொபல்ஷன், அனதர் ஒன் இஸ் சாலிட் ப்ரொபல்ஷன். சோ ப்ரொபல்ஷன் எரிபொருள்லயே நம்ம இரண்டு வகையான எரிபொருள்கள் நமக்கு இருக்கும். சோ இந்த நமக்கு வந்துட்டு ப்ரொபல்ஷன் சொல்லக்கூடியது என்னது, உந்துவிசை அமைப்பு, வழிகாட்டு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சோ இந்த செலுத்தக்கூடிய பண்புகளுக்கு ஒவ்வொன்றுக்குமே நமக்கு இந்த உந்து விசை அப்படின்னு சொன்னா உந்து எழும்பக்கூடிய ஒரு மேல போகக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு எப்படி உள்ள போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தான் மெயினானது. ராக்கெட்ல இருக்கக்கூடிய மேஜர் பார்ட் எரிபொருள், அதுல உண்டான கண்டெய்னர், அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய பம்பு, இது எரியூட்டும் அறை, எல்லா பகுதிகளையுமே இருக்கக்கூடியதுதான் இந்த
ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட். ஸோ 4 different kinds of system. One is overall part is called a structural system, and next one is payload system. எங்க என்ன நமக்கு என்ன ப்ரோக்ராம் கண்டுபிடிக்கணுமோ அது எல்லாத்தையுமே என்ன ஒர்க் அதுக்கு கொடுத்துருக்கோமோ அது இருக்கக்கூடிய பகுதி. கைடன்ஸ் சிஸ்டம்னா ராக்கெட்டை வழி நடத்துவது, ப்ரொபல்ஷன்ங்கிறது எரிபொருள் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இதுதான் நமக்கு 4 முக்கியமான பகுதிகளாக ராக்கெட்டினுடைய வடிவமைப்பை நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிரிச்சிருக்கோம். சரிங்களா? சோ இந்த உந்தவிசை அமைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், 2 வகையான இயக்க பொருள்கள் இருக்கு. அப்போ ஒண்ணு என்னது, திரவம், அடுத்தது திடம். 2 வகையான இயக்கு பொருள்கள்ல இயக்கு பொருள் என்பது என்னது, ஒரு கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் தான். நமக்கு வேதியியல் பொருள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். வேதிப்பொருளால இருக்கக்கூடியதுதான் எரிபொருள் சொல்லக்கூடியது. அதுல நம்ம 2 ப்ரொப்பல்லன்ஸ் அப்படிங்கிறது டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பல்லன்ஸ். What are the types? One is solid, another one is liquid. 2 வகையா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ப்ரொப்பல்லன்ஸை பிரிச்சிருக்கலாம். ஸோ ப்ரொப்பல்லன்ஸ் சொல்லக்கூடியது என்னது, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ங்கிறதும் நமக்கு எரிபொருளாக பயன்படக்கூடியதுதான். இப்போ ஃபியூயல்ஸ் எடுத்துட்டோம், பெட்ரோலியம், டீசல், கெரோசின் எல்லாமே இதை நம்ம யூஸ் பண்றது கெரோசின் தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்பஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது நம்ம ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். இது வந்து என்ன ஆகும், அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அப்போசிங்கா ஒரு அட்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு அட்ராக்ஷனால தான் என்ன ஆகும், நமக்கு ராக்கெட் அப்படிங்கிறதே நமக்கு மேலே எழும்பி போகக்கூடியது. ஸோ இயக்கு பொருள்ங்கிறது ஒரு வேதிப்பொருள். உள்ள இருக்கக்கூடிய வேதிப்பொருள் எரியும் பொழுது அதுல என்ன ஆகும், நமக்கு ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஒரு அழுத்தம் என்பது அந்த இடத்துல உருவாகும் பொழுது அந்த அழுத்தப்பட்ட வாயுவால உருவாகக்கூடிய எனர்ஜி ஆற்றலை பயன்படுத்தி நமக்கு புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ராக்கெட் ஆகப்பட்டது மேலே எழும்பி சொல்லும். சோ எதற்கு எதிராக அப்படின்னு சொன்னா புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அப்போசிங்காக ஒரு ஃபோர்ஸ் ஆகப்பட்டது நமக்கு உருவாகும். அப்ப அதற்கு என்ன தேவை நமக்கு, இந்த இடத்துல ப்ரொப்பல்லன்ஸ். அந்த ப்ரொப்பல்லன்ஸ் எரியும் பொழுது நமக்கு வெப்பம் உருவாகும், அழுத்தமும் உருவாகும். அப்படியே அழுத்தம் உருவாகும் பொழுது அந்த அழுத்தம் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்பட்டு அந்த ராக்கெட்டை மேல ஏன்னா ஃபுல்லுமே மேல எழும்பி பறக்க செய்யக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எரிதலுக்கும் பயன்படும். அதே போல ஆக்சிஜனை வழங்கக்கூடியது அப்படிங்கிறத ஆக்சிடைசர் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆக்சிகரணி அப்படிங்கிறது. சோ இது எப்படி இருக்கும், நமக்கு ஆக்சிடைசர்ங்கிறது நமக்கு சாலிடாவும் இருக்கும் as well as லிக்விடாவும் இருக்கும். அதுதான் நம்ம திண்மம், திரவம் அப்படின்னு சொல்லலாம். திரவ இயக்கு பொருள், திண்ம இயக்கு பொருள்னு 2 வகையாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த இயக்கு பொருள்களை நம்ம பிரிக்கலாம். ஓகே, சோ இது என்னது, நம்ம என்னது நம்ம பார்க்க போறோம், ஆக்டிவிட்டி தான் இது. நம்ம படிச்ச இந்த அதே மாதிரியான கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. ரொம்ப ஈஸியா தான் இது புரியும் உங்களுக்கு. சோ எதனால நமக்கு இது என்னது, ஆக்சுவலா கேலக்சி, வான்வெளின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நமக்கு என்ன சொல்றோம், கேலக்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன பார்ட், கேலக்சி, மில்கி வே, யூனிவர்ஸ், அண்ட் தென் மூன் அண்ட் அஸ்ட்ரானமி. சோ திஸ் இஸ் மில்கி வேயா? நோ, இல்ல. அப்ப அஸ்ட்ரானமி என்ன பண்ணிருக்கோம், வாட், ஸ்டடி ஆஃப் ஸ்டார், பிளானெட். சாரி, நம்ம இது சம்பந்தமா படிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பிக்சரை பார்த்து சொல்லக்கூடாது. ஓகே, சோ அதனாலதான் உங்களுக்கு நான் இதை சூஸ் பண்ணேன். ஸ்டடி ஆஃப் ஸ்டார், பிளானெட் அண்ட் தர் மோஷன் அண்ட் பொசிஷன், காம்போசிஷன் அப்படிங்கிறது என்னது, நமக்கு அது பத்தி சம்பந்தப்பட்ட படிப்பு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், அத ஆஸ்ட்ரானமி. த சன், த
the celestial bodies which revolve around it from the solar system. நமக்கு சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்களை என்ன சொல்லுவோம் நம்ம? எஸ், சோலார் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அப்ப சோலார் சிஸ்டம் அப்படின்னா என்னது? நமக்கு சூரியனும் சூரியனை சுத்தி வரக்கூடிய அந்த பகுதியும். அவர் சன் பிலாங்ஸ் த கேலக்சி கால்டு மில்கி வே. சோ இதுதான் என்னது? மில்கி வே அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? நமக்கு பால்வெளி மண்டலம் சொல்றோம்ல, அதுதான் மில்கி வேன்னு சொல்லுவோம். பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? யூனிவர்ஸா, மில்கி வேயா, சோலார் சிஸ்டமா, ஸ்டாரா, மூணா, அஸ்ட்ரானமியா? சோ இது எதுவுமே இல்ல. பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி அப்படிங்கிறது என்னது? யூனிவர்ஸ், நிறைய கேலக்சி இருக்கக்கூடிய பகுதியை. மில்கி வே கிடையாது, சோலார் சிஸ்டம்ல அதுக்கு சம்பந்தம் இல்லாதது. கான்ஸ்டியூட் ஆஃப் ராக்கெட், ராக்கெட் என்ன ஷேப்ல இருக்கும்? ஆக்சுவலா மெட்டல் ஸ்ட்ரக்சர், வுடன் ஃப்ரேம், பிளாஸ்டிக் அண்ட் தென் சிலிண்டரிக்கல். எஸ், ஆப்ஷன் சி. இது என்ன ஷேப்ல இருக்கு? ஆக்சுவலா சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கு இல்லையா? சோ இதுதான் நம்ம சிலிண்டரிக்கல் பாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் டஸ் த ராக்கெட் லுக் லைக்? என்ன மாதிரி இருக்கு? இதுவும் இதேதான். சர்க்குலர், ரெக்டாங்குலர், ட்ரையாங்குலர், சிலிண்டர். என்ன ஷேப்? சர்க்குலரா இருக்கா? ரெக்டாங்குலரா, செவ்வகமோ அல்லது முக்கோணமோ வட்டமோ இல்ல, சிலிண்டரிக்கல் ஷேப்ல தான் இது வந்து இருக்கு. சரிங்களா? சோ அப்ப சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடியது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ராக்கெட்? ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் சொல்லியிருக்கோம்? என்ன பர்பஸுக்காக? டெலிவரிங் மெயில், கார்கோ, ஹார்வெஸ்டிங் கிராப், பயிர்களை அறுவடை செய்யவா? நம்ம என்னது டிரான்ஸ்போர்ட்டுக்காகவா? மெயிலுக்கா? இல்ல, சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்காக தான் நம்ம ராக்கெட்டை பயன்படுத்துகிறோம். வாட் ஆர் த ப்ராமினன்ட் இந்தியன் ராக்கெட்ஸ்? எதெல்லாம்? பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, அப்பல்லோ, ஜோயாஸ், சாட்டர்ன், அட்லஸ், தென் ஃபால்கான் டெல்டான்னு பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்விங்கிறது தான் நம்ம இந்திய நாட்டினுடைய ப்ராமினண்டா இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட்ஸ். யார் நம்ம வந்து ராக்கெட்டை லான்ச் பண்றதுக்கு மெயினா நமக்கு ஃபுல்லா கைட் பண்றவங்கன்னு சொன்னா ஐஎஸ்ஆர்ஓ. நாசாங்கிறது பிளேஸ், ஸ்பேஸ் எக்ஸோ இஎஸ்ஐ கிடையாது. சரிங்களா? சோ இதுல இப்ப நம்ம பார்த்த இந்த ஆக்டிவிட்டியில இதுல எல்லா ஹெட்டிங்ஸுமே நம்ம இப்ப படிச்ச கான்செப்டோட ரிலேட்டடா இருக்கிறது தான். சரிங்களா? அட்ராக்ஷன் கால்டர்ஸ், நம்ம நிறைய ஸ்டார்னுடைய அட்ராக்ஷன் உருவாகிறது தான். கேலக்சி, ஸ்டடி ஆஃப் ஸ்டார் அண்ட் பிளானட்ஸ், இது சம்பந்தமான படிப்புங்கிறது. அஸ்ட்ரானமி, சன் அண்ட் த செலஸ்டியல் பாடிஸ் அப்படிங்கிறது. சோலார் சிஸ்டம், மில்கி வே அப்படின்னு சொன்னா பிலாங்ஸ் கேலக்சி, அந்த பிளேஸுக்கு தான் மில்கி வே. கேலக்சிஸ், பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி சேர்ந்தது யூனிவர்ஸ். கான்ஸ்டியூண்ட் ஆஃப் ராக்கெட்ஸ்ங்கிறது சிலிண்டரிக்கல் பாடி. இந்த ராக்கெட்டை பாக்குறது, நம்ம பாக்குறது ஒரு சிலிண்டர் பாக்குற மாதிரி இருக்கும். என்ன பர்பஸ் ராக்கெட்டுக்கு அனுப்புறோம்னா சேட்டலைட்ஸ் அனுப்புவதற்காக தான் ராக்கெட் பயன்படுகிறது. நம்மளுடைய இந்தியன் ராக்கெட்ஸ்னா பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, ரெஸ்பான்சிபிள் ஃபார் லான்ச்சிங் ராக்கெட் அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ. ஓகே, சோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு சின்ன இது பார்க்கலாம். நம்ம பார்த்த இப்போ ராக்கெட்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ், என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு? சின்ன சின்ன நமக்கு வந்து மெயினா இருக்கக்கூடிய பார்ட் என்னது இருக்கு? நம்மளே இப்ப பார்த்தோம் இல்லையா? என்ன பேலோட் சிஸ்டம் அண்ட் தென் கைடன்ஸ் சிஸ்டம்னு அதுல இருக்க மாதிரியே தான் இப்போ ஒரு 4-5 பார்ட். ஃபெயிரிங்ஸ், மெயின் என்ஜின், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், சாலிட் ராக்கெட் பூஸ்டர் அண்ட் தென் இன்டர்ஸ்டேஜ் ரிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுல இன்டர்ஸ்டேஜ் ரிங் அப்படி சொல்லக்கூடிய பார்ட், அது இன்டர்மீடியட்டா பார்ட்டா இருக்கிறது தான் நமக்கு என்ன சொல்லுவோம்? இன்டர்ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நமக்கு ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது என்னது? இந்த சென்டர் பார்ட் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ங்கிறது இந்த சைட்ல இருக்கக்கூடிய பார்ட் இருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு சாலிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. சாலிட் ராக்கெட் அப்படிங்கிற பகுதி இந்த 2 பார்ட்டும். அண்ட் மெயின் என்ஜின்ங்கிறது எப்படி இருக்கும்? மெயினா இருக்கக்கூடிய டாப் பார்ட் தான் என்ன சொல்லுவோம்? மெயின் என்ஜின் சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் இஸ் கால்ட் as இந்த பாட்டம் பார்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபெயிரிங்ஸ். ஓகே, கரெக்டா? சரியா இருக்குமா எல்லாமே? உங்களுக்கு இத பத்தின ஐடியா இருக்கா? இஸ் இட் ரைட்? சோ
சோ ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி மேல இருக்கக்கூடிய பகுதி. மெயின் அப்படின்னு சொன்னாலே எப்படி இருக்கும், கீழே இருந்து நமக்கு எழும்புவதற்கு ஹெல்ப் பண்ணுது இல்லைங்களா? சோ இந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல, மெயின் என்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் கரெக்டா அதை சூஸ் பண்ணுவோம். சோ மெயின் என்ஜின் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு கரெக்டா அந்த பார்ட்ல கீழே எரிபொருளாகப்பட்டது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ப்ரொப்பல்லன்ஸ் எரிஞ்சு மேல எழும்பி போறது, அந்த இடத்துலதான் நமக்கு அந்த இடத்துல மெயின் என்ஜின்ங்கிறது பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இந்த பார்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்டர்ஸ்டேஜ் பார்ட் அப்படிங்கிறது இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட். இந்த ஃபர்ஸ்ட் ரெட் பிளாக்ல இருக்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல், அண்ட் தென் சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ங்கிறது சைட்ல இருக்கக்கூடிய பகுதி. மெயின் என்ஜின்னா கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் என்ன பேரு, நமக்கு மெயினான ஒர்க்கை பார்க்கக்கூடியது டாப் பார்ட், பெயரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ இந்த பார்ட் நமக்கு வந்து ஜென்ரலா ஒரு ராக்கெட்ல என்னெல்லாம் பகுதி இருக்கும், அது என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தோம். பாருங்க, இதுதான் டயாமீட்டர் லைன் ஸ்கோர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் எந்தெந்த இடத்துல என்னென்ன அளவுகள்ல ஒரு பகுதியும் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துலயும் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, அது அதனுடைய அமைப்பு எந்தெந்த சென்டிமீட்டர்ல இருக்கும், எவ்வளவு தூரம், இது எல்லாமுமே என்ன பண்ணுவாங்க, கரெக்டா ப்ராப்பரா மெஷர் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, சோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்த்தோம், ப்ரொப்பல்லன்ஸ்ல டைப் ஆஃப் ப்ரொப்பல்லன்ஸ் என்னென்ன, சாலிட் அண்ட் தென் லிக்விட் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? திரவ இயக்கு பொருள், திண்ம இயக்கு பொருள் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லிக்விட் ப்ரொப்பல்லன்ஸ். லிக்விட் ப்ரொப்பல்லன்ஸ் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும், லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கும் இல்லைங்களா? சோ லிக்விட் ப்ரொப்பல்லன் அப்படிங்கிறது ஃபியூயல் அல்லது ஆக்சிடைசர் ஆர் கம்பைன்ட் இன் கம்பஷன் சேம்பர். ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசர் ரெண்டுமே என்ன ஆயிருக்கும், இதுல ஃபுல்லுமே மிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் இந்த லிக்விட் ப்ரொப்பல்லன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. திரவ இயக்கு பொருள்ல எரிபொருளும் ஆக்சீகரணையும் ரெண்டுமே எரியூட்டும் அறையில இருக்கும். ஓகே, ஃபியூவல் அண்ட் தென் ஆக்சிடைசர் ரெண்டுமே எந்த பிளேஸ்ல இருக்கும், நமக்கு கம்பஷன் சாம்பர்ல இருக்கும். கம்பஷன் சாம்பர் அப்படிங்கிறது என்னது, எரியூட்டும் அறை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கம்பஷன் சாம்பர். கம்பஷன் சாம்பர்ங்கிறது எரியூட்டும் அறையில எரிபொருள் ஆக்சீகரணி. ஃபியூயல் அப்படிங்கிறது எரிபொருள், ஆக்சிடைசர் அப்படிங்கிறது ஆக்சீகரணி. சோ இரண்டு பேருமே எங்க இருப்பாங்க, எரியூட்டும் அறையில இணைந்து இருந்து ரெண்டுமே எரிஞ்சு எப்படி இருக்கும், அந்த ராக்கெட்னுடைய அந்த பாட்டம் பார்ட் வழியாக என்ன ஆகும், ரொம்ப வேகமாக வெளியேறும். இதுல எதெல்லாம் நம்ம இந்த திரவ இயக்கு பொருளாக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா என்னென்ன, அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். சோ இப்போ இதுல நமக்கு ப்ரொப்பல்லன்ஸ் பத்தின கேள்வி அடிக்கடி வரும். சோ ப்ரொப்பல்லன்ஸ் அப்படின்னா என்னது, எரிபொருள். என்ன மாதிரி எரிபொருள் நம்ம பயன்படுத்துறோம், லிக்விட் அண்ட் தென் சாலிட், டூ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொப்பல்லன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்ப என்ன பார்ட்லாம் மெயினா பாயிண்ட் எழுதணும்னு சொன்னா, இது என்ன மாதிரியான கான்செப்ட்ல எந்த இடத்துல ரெண்டு இணைஞ்சிருக்கு, திரவ இயக்கு பொருள்னா எரிபொருளும் ஆக்சீகரணையும் ரெண்டுமே நமக்கு எரியூட்டும் அறையில ஒன்னா சேர்ந்து நமக்கு அதிகமான போர்ஸோட என்ன ஆகும், கீழே வெளியேறக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கக்கூடியது. அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுல நம்ம எந்த பொருளை இந்த இடத்துல பயன்படுத்துறோம், லிக்விட் ஹைட்ரஜன். சோ லிக்விட் ஹைட்ரஜன் ஃபியூவலாவும் ஆக்சிடைசராவும் யூஸ் பண்றது லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் தென் ஹைட்ரசீன் எத்தில் ஆல்கஹால் ஆர் த லிக்விட் ஃபியூயல்ஸ். சோ லிக்விட் ஃபியூயல்ஸா நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம்னு கேட்டா லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் தென் எத்தில் ஆல்கஹால், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரசீன். சோ இந்த மூணு பொருளையுமே என்னது, லிக்விட் ஃபியூவலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஆக்சிடைசரா ஆக்சிஜன், ஓசோன் அண்ட் தென் ஹைட்ரஜன் பெராக்சைடு. சோ எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து மிக்ஸ் ஆயிருக்கு, அத நம்ம எப்படி என்னென்ன பொருளை பயன்படுத்துறோம், ஆக்சிஜன்,
ozone, and next one is hydrogen peroxide. இந்த மூணுமே எதற்கு எக்ஸாம்பிள்? ஆக்சிடைசர். So oxidizer, oxygen, ozone and hydrogen peroxide, liquid fuel, liquid hydrogen, ethyl alcohol and then hydrazine. So இந்த மூணு பொருளுமே நம்ம என்ன யூஸ் பண்றோம்? லிக்விட் ஃபியூவலா யூஸ் பண்றோம். சோ இந்த பாயிண்ட் தான் மெயினா நம்ம ஒரு கான்செப்ட்னா எடுத்தது. லிக்விட் ஃபியூயல்ஸ்னா என்ன, எந்த ப்ரப்போர்ஷன்ல எந்த பிளேஸ்ல அது இணைந்திருக்கும். லிக்விட் ப்ரொப்பல்லன்ஸ், ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசர் ஆர் கம்பைன்ட் இன் கம்பஷன் சேம்பர். ரெண்டுமே இணைஞ்சு அந்த இடத்துல கீழே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த விசைக்காக, சோ புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ஒரு விசை எழும்பினா மட்டும்தான் என்ன ஆகும்? ராக்கெட் நமக்கு மேல கரெக்டா எழும்பி செல்லும். அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடியது. சோ அப்ப எதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணிருக்கோம்? ஃபியூவலும் ஆக்சிடைசரும். அப்ப ஃபியூவலுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஆக்சிடைசருக்கு என்ன எக்ஸாம்பிள். சோ இந்த ரெண்டும், இந்த பாயிண்ட் தான் இதுல மெயினா நம்ம எழுத வேண்டிய கான்செப்ட். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த டாபிக் நம்ம ராக்கெட்னா என்ன, ராக்கெட்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னென்ன, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், பேலோட் சிஸ்டம், கைடன்ஸ் அண்ட் தென் ப்ரொபல்ஷன். ப்ரொபல்ஷன்ல டைப்ஸ் ஆஃப் ப்ரொபல்ஷன் இருக்கு. ஒன்னு லிக்விட் ப்ரொப்பல்லன்ட், அனதர் ஒன்னு சாலிட். அப்ப இந்த ரெண்டையுமே நம்ம லிக்விட் பார்த்திருக்கோம். ரிமைனிங் வந்து நம்ம சாலிட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, சோ பிஃபோர் தட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்சிக்யூ. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணினோம்? மேக்னட்டிசம் லெசனுக்கு பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எஸ், கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிற அந்த லெசனுக்கு உண்டான எம்சிக்யூ தான். சோ இதுல வரக்கூடிய 10 கேள்விகளுமே அந்த லெசன் சம்பந்தப்பட்டதா இருக்கும். சோ ப்ளீஸ் யூடியூப் சாரி. So category crops are grown 3, 4 or 2. So எத்தனை வகை பயிர்கள் நமக்கு இந்த நம்ம நாட்டுல வளர்க்கிறோம். Our country is the dash largest producer of banana and mangoes. செகண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட், வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே எந்த இடத்தில் உள்ளது? இரண்டாவது, முதலாவது, மூன்றாவது. இந்த ரெண்டுல நம்ம யாரு ரொம்ப அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடியவங்க? தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் மட்குவதால் கிடைக்கும் பொருள்கள். அங்க மட்கு, கனிம உரம் இரண்டும் இல்லை. Dash is an organic substance obtained from the decomposition of plants. Sorry for the inconvenience.
Yes. Sorry, students. Third question. Dash is an organic substance obtained from the decomposition of plants and animal waste, manure, fertilizer, and none of these. Agriculture activities alone utilize 70% of available freshwater resources. சாரி, எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ அதுக்குண்டான ரைட் பெர்சன்டேஜ் நீங்க எழுதுருங்க. சாரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒட்டுண்ணி வகைகளை கட்டுப்படுத்த டேஷ் முறை. உழுதல், பயிர் சுழற்சி, இயந்திர முறை. டேஷ் மெத்தட் இஸ் கண்ட்ரோலிங் கிராப் அசோசியேட்டட் த பாராசிட்டிக் வீட்ஸ், டில்லேஜ், கிராப் ரொட்டேஷன் ஆர் மெக்கானிக்கல் மெத்தட்ஸ். முதிர்ச்சி அடைந்த பயிர்களை சேகரிக்கும் செயல்முறை. அறுவடை செய்தல், நீர்ப்பாசனம், களை நீக்கம். த ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் அண்ட் gathering a crop is called harvesting, irrigation, or weeding. Food Corporation India was set up on 14th January dash at Chennai, 1985, 1905, 1965. இந்திய உணவு கழகம் டேஷ் ஆம் ஆண்டு ஜனவரி 14 சென்னையில் ஏற்படுத்தப்பட்டது. எந்த ஆண்டு? The Royal Botanical Gardens located in dash first collecting seeds, formerly as seeds. மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு. டேஷ் அமைந்துள்ள அரசு தாவரவியல் தோட்டம் எங்க நமக்கு முதல் முறையாக விதை வங்கி வந்துட்டு விதைகளை சேமிக்க தொடங்கியது? மும்பை, கொல்கத்தா, பெங்களூர். டேஷ் இஸ் காமன்லி நோன் அஸ் த பூசா இன்ஸ்டிடியூட். IARI, ICAR, KVK. டேஷ் நிறுவனம் பூசா நிறுவனம் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. இந்த மூணுல எந்த இன்ஸ்டிடியூஷன்? 10th one. Dash is a good promoter of plant growth. Vermi wash, பஞ்சகவ்யா, மான்யூர். டேஷ் என்பது செடிகளின் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு கரைசல். மண்புழு கரைசல், பஞ்சகவ்யா, உரங்கள். சோ இதுல மூணுல எது ஆன்சர்? நமக்கு செடிகளின் வளர்ச்சியை நல்ல வளர்வதற்காக எது பயன்படுத்துகிறோம்? எதை நம்ம வந்து பூசா இன்ஸ்டிடியூட்னு சொல்றோம்? IARIயா, ICARA, KVKவா? 8th கொஸ்டின். நமக்கு பொட்டானிக்கல் கார்டன் விதைகளுக்காக எந்த இடத்துல நம்ம வந்துட்டு முதலாக அந்த அமைப்பு உருவானது? இந்த 3 பிளேஸ்ல எந்த பிளேஸ்? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு நம்ம சென்னையில துவங்கப்பட்டது? முதிர்ச்சி அடைந்த பயிர்களை சேகரிக்கும் முறை என்னது? அறுவடை செய்தலா, நீர்ப்பாசனமா, களை நீக்கமா? ஒட்டுண்ணி வகைகளை கட்டுப்படுத்த எந்த முறை? உழுதல் முறை, பயிர் சுழற்சி முறை, இயந்திர முறை. நன்னீரில் எத்தனை விழுக்காடு விவசாயத்திற்காக பயன்படுத்துகிறோம்? டேஷ் இஸ் அன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் obtained from the decomposition of plants or animal waste, manure, fertilizer or none of these. வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் இந்தியா வந்து உலகிலேயே எந்த இடத்தில் இருப்பது? நமது நாட்டில் பொதுவாக எத்தனை வகையான பயிர்கள் வளர்க்கப்படுகிறது? 3ஆ, 4ஆ, 2ஆ? சோ இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை கரெக்டா சூஸ் பண்ணி ரைட் ஆன்சரை எழுதி மார்க் வாங்க. இன்னைக்கு இந்த சாப்டர்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, ஆர் அதர்வைஸ் டீட்டெயிலா படிச்சுன்னு வாங்க. நெக்ஸ்ட் செஷன் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.